அனைத்து நல்லுள்ளங்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ரவிக்குமார். தினமொரு தகவலில் இது வந்து இரண்டாவது தகவல் ப்ளஸ் அவசர தகவல், ஒரு பிரேக்கிங் நியூஸாக கூட எடுத்துக்கலாம். ஏன்னா நேற்று இரவு இந்திய நேரப்படி 10 மணிக்கு ஹமாஸ் தரப்பில் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. முதல் கட்ட பேச்சுவார்த்தையின்படி பிப்ரவரி 15 ரிலீஸ் பண்ண வேண்டிய பிணைய கைதிகளை நாங்கள் ரிலீஸ் பண்ணல, தேதி குறிப்பிடாமல் தள்ளி வைக்கிறோம். ஏன்னா இஸ்ரேல் வந்து எந்த ஒரு ரூல்ஸையும் ஃபாலோ பண்ணல, நாங்கள் குறிப்பிட்ட அந்த பேச்சுவார்த்தையில் அவங்க எதுவுமே ஒத்துழைக்காதனால நாங்கள் தேதி குறிப்பிடாமல் தள்ளி வைக்கிறோன்ட்டாங்க. சரி, அந்த பரபரப்புக்கு அப்புறம் நடந்த நிகழ்வுகள், ட்ரம்ப் தரப்பில் கொடுக்கப்பட்ட எச்சரிக்கைகள், சுற்றி இருக்கக்கூடிய அரபு நாடுகளோட ரியாக்ஷன், மறுபடியும் ஹமாஸ் தரப்பை வந்து கவனம் திரும்பி இருக்கிறது, பெரிய ஒரு பதற்றமான ஒரு சூழ்நிலை. தாக்குதல் தொடங்குவதற்கு இஸ்ரேல் தரப்பில் தயார்ன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம இப்போ அந்த பரபரப்பான சம்பவத்துக்குள்ளார, காசாவுக்குள்ளாரையும் இஸ்ரேலுக்குள்ளாரையும் நுழைய போகிறோம். வாங்க நம்ம சம்பவ இடத்துக்கு போயிடலாம். வீடியோவில் பார்த்த மாதிரி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க. நேற்று இரவு முதல் ரொம்ப சீரியஸ் ஆகிடுச்சு பிரச்சனை. ஹமாஸ் தரப்புலையும் காசா தரப்புலையும் இந்த பக்கம் இஸ்ரேல் தரப்புலையும். ஃபஸ்ட்டு ஃபேஸ் 1 ஃபேஸ் 2 பேச்சுவார்த்தை என்ன அப்படின்னா, ஃபேஸ் 1 அப்படின்ற பேச்சுவார்த்தையில் காசாவிலிருந்து காசாவுக்குள்ளே இருக்கக்கூடிய இஸ்ரேலுடைய வீரர்கள், இந்த வரைபடத்தில் பார்க்குறீங்க இல்லையா, இந்த வரைபடத்துக்கு உள்ள காசாவுக்குள்ளே இருக்கக்கூடிய இஸ்ரேல் வீரர்கள் முழுமையாக வெளியேற வேண்டும். இதுதான் ஃபேஸ் 1ஓட அக்ரிமெண்ட்டு. அப்படி வெளியேறினாங்கன்னா கடைசியாக பிப்ரவரி 15 ஒரு 17 பேர்த்த வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. ஒரு சிவப்பு கலர் கோடு இருக்குது பார்த்தியா, அதுதான் நெட்சரிம் காரிடர். அந்த நெட்சரிம் காரிடர்ல தான் கடைசியாக வெளியே வந்தாங்க. ஒரு நாளைக்கு முந்தைய பதிவில் கூட போட்டிருந்தேன், ஹமாஸ் தரப்புல ஒரு வெற்றி கொண்டாட்டமாக செலிப்ரேட் பண்ணாங்க. ஏன்னா இஸ்ரேலை முழுமையாக காசாவிலிருந்து வெளியேற வச்சிட்டோம் அப்படின்ற மாதிரிலாம் ஒரு பெரிய செலிப்ரேஷன் மோடுக்கு போயிருந்தாங்க. சரி, இப்போ என்ன அப்படின்னா, ஆல்மோஸ்ட் இஸ்ரேல் வெளியே வந்துடுச்சு. அங்கே ஒரு சில தனியார் மெஷினரிஸ் இருக்காங்க, அங்கே சென்டரில் செக் பண்ணி அனுப்பிட்டு இருக்காங்க. ஆனால் இஸ்ரேல் படைகளோட ப்ரெசன்ஸ் இருக்கா அப்படின்னா அந்த இடத்துல இல்லை. அப்படின் போது இப்போ பிப்ரவரி 15 மீதி இருக்கக்கூடிய 17 பேர்த்த ரிலீஸ் பண்ணணும். நேற்றே இஸ்ரேல் என்ன கேட்டாங்கன்னா, எங்களுக்கு இன்னும் நேம் லிஸ்ட்டை சப்மிட் பண்ணாமே இருக்காங்க, அந்த நேம் லிஸ்ட்டை சப்மிட் பண்ணாங்கன்னா பரவாயில்லன்ற மாதிரியான ஒரு கேள்விகளும் கேட்டிருந்தாங்க. இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தை தோஹாவில் இன்றைக்கு ஆக்சுவலாக தொடங்க போகுது. இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தையில், ஏன்னா இப்போ சனிக்கிழமையோட முடியுது இல்லையா, அடுத்து என்ன பண்ணலாம்ன்ற மாதிரி. சரி, முதல் கட்ட பேச்சுவார்த்தைக்கும் இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தைக்கும் உள்ள வித்தியாசங்கள் என்ன அப்படின்னா, முதல் கட்ட பேச்சுவார்த்தையில் இஸ்ரேல் உள்ள இருக்கக்கூடிய படைகளை முழுமையாக வெளியேற்றிவிட்டு அங்கே உள்ள இருக்கக்கூடிய காசா மக்களுக்கு மனிதாபிமான இருப்பு அடிப்படையில் இருக்கக்கூடிய உதவிகளை உறுதி செய்ய வேண்டும். இதுதான் ஃபேஸ் 1. ஃபேஸ் 2 என்ன அப்படின்னா, மறுகட்டமைப்புகளை உறுதி செய்ய வேண்டும் இஸ்ரேல். உள்ளே இருக்கக்கூடிய எல்லா பகுதிகளும் மறுகட்டமைப்புகளை கொஞ்சம் கொஞ்சமாக உறுதி பண்ணாங்கன்னா அந்த ஃபேஸில் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியிடுவோம். அதுதான். ஸோ இன்ன வரைக்கும் எவ்வளோ பேர் உள்ளே இருக்காங்க அப்படின்னா, ஒரு 80 பேர் பக்கம் உள்ளே இருக்காங்க, அதாவது பிணைய கைதிகளாக இருக்காங்க. இப்போ ஹமாஸ் தரப்பில் சொல்லப்படுகிற இந்த குற்றச்சாட்டு, நாங்கள் வெளியிட மாட்டோம், தேதி குறிப்பிடாமல் தள்ளி வைக்கிறோம் 15 மேலே அப்படிமா சொல்கிறாங்க. ஸோ நம்ம இன்னொரு ஆங்கிளில் பார்த்தோம் அப்படின்னா, ராய்டர்ஸ் போன்ற பத்திரிகைகள்லாம் எப்படி நம்ம பேசிக்காக இதை புரிஞ்சிக்கலாம் அப்படின்னா, ஒரு பக்கம் குற்றச்சாட்டுகள் அவங்க ஒபே பண்ணல, இதெல்லாம் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஆனால் இந்த இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தையை ஹமாஸ் வந்து அதாவது உடன்பட வைப்பதற்கு இது ஒரு டாக்டிக்கல் பிளானாக கூட எடுத்திருக்கலாம். ஏன் அப்படின்னா, ஆல்மோஸ்ட் பத்திரிகைகள், அது இல்லாமல் நேற்று நெதன்யாகுவுடைய அமைச்சரவை கூட்டத்தில் கூட்டப்பட்டது, மறுபடியும் அமைச்சரவை கூட்டம் வந்து அவசரமாக கூட்டப்பட்டிருக்காங்க, ட்ரம்ப்போட அறிவிப்புகள், இதெல்லாம் பார்க்கும்போது வெளிப்படையாகவே ஹமாஸுக்கு தெரியுது, இந்த ஒரு 17 பேர்த்த ரிலீஸ் பண்ணோம் அப்படின்னா அடுத்தது அவங்க மறுபடியும் தாக்குதலை தொடங்கிறதுக்கான திட்டத்தில் இருக்காங்க. ஃபேஸ் 1 முடிஞ்சது அப்படின்னாவே தாக்குதல் தொடங்குவாங்கன்ற திட்டத்தில் கிளியராக தெரியுது. அதனால் இப்போ இந்த 17 பேர்த்தையும் ஹோல்டு பண்ணிவிட்டு அப்படியே கொஞ்சம் ப்ரெஷர் பண்ணி நீங்கள் ஃபேஸ் 2 அக்ரிமெண்ட்டை நீங்கள் சைன் பண்ணுங்கள், இதையும் உறுதி பண்ணுங்க அப்படின்றதுலையும் ஸோ ஹமாஸ் தரப்பில் தெளிவாக இருக்காங்கன்றதில் நம்ம புரிஞ்சிக்க முடியுது. பேசிக்காக ஒசாமா ஹாம்டன் இவர் தான் பெரிய அளவுக்கு பேச்சுவார்த்தையில் இருந்து, இந்த காசா தரப்பில் பேச்சுவார்த்தையில் இருந்ததில் அவரும் அந்த குற்றச்சாட்டை முன்வைக்கிறார். ஆமாம், கரெக்டாக அவங்க விடுவிக்கலன்ட்டு. சரி, என்ன குற்றச்சாட்டு வைத்தாங்க, என்ன வந்து இஸ்ரேல் மிஸ் பண்ணாங்கன்றது தான் ரொம்ப முக்கியம். ஹமாஸ் தரப்பில் சொல்லப்படுகிற குற்றச்சாட்டு இந்த சார்ட்டில் தெரியுது இல்லையா,
அக்ரிமெண்ட்டில் 12,000 ஹெய்டு ட்ரக்கு அலோவ் பண்ணணும்னு முடிவு எடுக்கப்பட்டதான். அதாவது எப்போ அப்படின்னா ஜனவரி 19 பிப்ரவரி 6 வரைக்கும் அதுக்குள்ளார 12 ட்ரக்கு பக்கம் உள்ள அனுப்புறேன்னு சொன்னாங்க. 12,000 ட்ரக்கு. ஆனால் 8,500 எய்டு ட்ரக்கு தான் உள்ளே வந்திருக்கு. 3,500 எய்டு ட்ரக் ஷார்ட்டேஜ். அதில் எங்களுக்கு 50 ஃபியூவல் டேங்க் ஃபர் டே ஒரு நாளைக்கு. ஆனால் 15 ஃபியூவல் டேங்க் தான் வந்திருக்கு எங்களுக்கு. 60,000 மொபைல் ஹவுசஸ் எங்களுக்கு தேவை. ஆனால் நோ மொபைல் ஹவுசஸ் ஸ்டில் நோ எங்ககிட்ட ரீச்சே ஆகலைன்றாங்க. 2 லட்சம் டென்ட் பக்கம் எங்களுக்கு தேவை. ஆனால் இது வரைக்கும் 20,000 டென்ட்டு தான் எங்ககிட்ட வந்திருக்கு. இன்னும் 4 நாட்களில் இது அவங்களால ஃபுல்ஃபில் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி இந்த ஒப்பந்தம் தான் மீறி இருக்கு. அது இல்லாமல் துப்பாக்கி சூடு ஒரு சில இடத்துல நிகழ்ந்திருக்கிறது அப்படின்ற மாதிரிலாம் ஒரு குற்றச்சாட்டு, வெளியேறத மறுக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கிறதா சொல்கிறாங்க. சரி, இப்போ விரும்மாண்டி படத்தில் வர மாதிரி ஒரு பக்கம் நம்ம பார்த்துட்டோம். இப்போ நம்ம இந்த பக்கம் இஸ்ரேல் தரப்பில் என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். இஸ்ரேல் தரப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த அக்ரிமெண்ட்டு ஜனவரி 19 பிப்ரவரி 6 வரைக்கும் இந்த அக்ரிமெண்ட் உள்ள எய்டிட்டருக்கு அனுப்புறது எல்லாமே அது அடுத்த நாள் எக்ஸ்டெண்ட் இல்லை. ஒன்று. இரண்டாவது அக்ரிமெண்ட் என்னன்னா, ரிலீஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நேம் லிஸ்ட்டை கிளியராக வெளியிடணும். யார் யாரை நாங்கள் வெளியிட போகிறீங்க அப்படின்றத 2 நாளைக்கு முன்பே அதை ரிலீஸ் பண்ணணும். அதை அவங்க ரிலீஸ் பண்ணவே இல்லை. மூன்றாவது என்ன அப்படின்னா, நாங்கள் ஃபஸ்ட்டு எங்களுடைய மக்களை தான் கேட்டோம். அதாவது எங்களோட சோல்ஜர்ஸை நாங்கள் கேட்கவே இல்லை. எங்களோட சோல்ஜர்ஸ் யாருமே நாங்கள் கேட்கல. அது லேடி சோல்ஜர்ஸாக இருக்கட்டும், அது ஜென்ஸாக இருக்கட்டும், ஃபஸ்ட்டு எங்களுக்கு மக்கள் தான் முக்கியம். ஏன்னா அதுக்கப்புறம் சோல்ஜர்ஸ் உள்ளே இருந்தாங்கன்னா கூட அது இஸ்ரேலுக்கு பிரச்சனை இல்லாமல் இருக்கும். அந்த அக்ரிமெண்ட்லேயே அதுதான் போட்டிருக்கான். நாங்கள் ஃபஸ்ட்டு மக்களை தான் வெளியிடுவோம், சோல்ஜர்ஸ் வெளியிட மாட்டோம். ஆனால் எங்கள் ஹமாஸ் தரப்பில் என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஃபஸ்ட்டே லேடி சோல்ஜர்ஸை தான் வெளியிட்டாங்க. அப்பயே இஸ்ரேல் என்ன பண்ணாங்கன்னா, நாங்கள் கேட்ட நேம் லிஸ்ட்டு கொடுக்கல, எதுவுமே பண்ணல. திடீர்னு 3 பேர்த்த கொண்டு வந்து இன்னைக்கு காலையில் ரிலீஸ், இன்னைக்கு மதியம் ரிலீஸ் பண்ணுறாங்கன்னா, காலையில் நாங்கள் இது மாதிரி இவங்களை ரிலீஸ் பண்ணுறோம், மிலிட்ரியை ரிலீஸ் பண்ணுறோம், ஐடிஎஃப் இஸ்ரேலுடைய டிஃபென்ஸ் ஃபோர்ஸை ரிலீஸ் பண்ணுறோன்றது எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு நிகழ்வு. எங்கே எங்கள் மக்கள் அப்படின்னு கேட்குறாங்க. இந்த கோபத்தின் ஆதங்கத்தின் காரணமாக தான் இதில் என்ன பண்ணிட்டாங்க, எய்டு ட்ராக்கை கொஞ்சம் கொஞ்சமாக நிறுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா அவங்க அக்ரிமெண்ட்டை மீறலன்ட்டு. ஆனால் கத்தார் தான் ஓடி வந்து இல்லை நாங்கள் வந்து ஃபுல்ஃபில் பண்ணுறோன்னு சொல்லி சரி பண்ண வச்சுருக்காங்க. சரி, இன்னொரு ஆங்கிள் என்ன அப்படின்னா, அந்த கடைசியாக ஒரு ரிலீஸ் பண்ணாங்க பார்த்தியா, ஒரு 3 பேர். அந்த கடைசியாக 3 பேர் ரிலீஸ் பண்ணதில் அவங்களுடைய உடல்நிலைகளை பார்க்கும்போது கம்ப்ளீட்டாக ரூல்ஸை மீறி இருக்காங்க. ஆஸ்ட்ரேஜியஸை வந்து கொடுமைப்படுத்தி இருக்காங்க, தொந்தரவு செய்திருக்காங்க, உணவுகள் கொடுக்கவில்லை, எல்லாருமே ரொம்ப ஒரு பசியும் பட்னியிலையும் இருந்திருக்காங்க. அப்படின்னும் போது இவங்க எந்த அளவுக்கு ட்ரீட் பண்ணுறாங்கன்னா, ஆக்சுவலாக அவங்க வெளியே வரும்போதே இஸ்ரேல் வந்து ஒரு மாதிரி பொங்கி எழுந்தாங்க, தாக்குதலுக்கு தயாராக இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து கத்தார் வந்து கூல்டவுன் கோட்டசாமிகளே கொஞ்சம் பொறுமையாக இருங்க, இந்த சீஸ்பயர் அக்ரிமெண்ட் வந்து கிளியராக முடிக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி கொஞ்சம் சமாதானப்படுத்தினாங்க. இந்த ஹமாஸ் தரப்புலேயே வந்து கொஞ்சம் இதுமா ஒரு முற்றம் முதல் தான் இருந்தது அப்பயே ரிலீஸ் பண்ணும்போது. ஏன்னா அதை நம்ம நிறைய தடவை ஷேர் பண்ணியிருக்கோம், அந்த வீடியோ கூட உங்ககிட்ட நம்ம பார்த்துருக்கோம், முந்தைய பதிவுகளை போய் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அந்த ஆஸ்ட்ரேஜியஸோட ரிலீஸ்லேயே பெரிய பிரச்சனை, 3 பேரோட ரிலீஸ்லேயே. ஸோ இது எல்லாம் ஒன்று சேரும்போது இஸ்ரேல் தரப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா, அப்போ நீங்கள் அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணீங்களா? இஸ்ரேலுக்கு ஒரு சிக்கல் என்னென்னா, எகிப்தோட எல்லை பகுதியில், ராஃபா எல்லை பகுதியில் அந்த 3 ஆஸ்ட்ரேஜியஸ் ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் இஸ்ரேலினுடைய நிறைய மக்கள் இங்கே எங்கள் உள்ளே இருக்கக்கூடிய பிணைய கைதிகளுக்கு உணவு இல்லாமல் இப்போ எலும்பு தோளமாக அமைச்சிருக்காங்க. இனி அவங்களுக்கு எதுக்கு உதவிகள் செல்ல வேண்டும், தடுத்து நிறுத்துங்கன்னு சொல்லிட்டு கடந்த 3 நாட்களாக உள்ளவே போக விடல. வெளியவே எய்டிட்டு இருக்க ஃபுல்லாக மேக்சிமம் தடுக்கிறாங்க. ஃபுல்லாக தடுத்து கீழே கொட்டி நிறைய வேஸ்ட் பண்ணாங்க. அதுக்கான வீடியோ பதிவுகள் கூட வந்திருந்தது. இப்போ என்ன விஷயம் அப்படின்னா, 2 தரப்புலையுமே பேச்சுவார்த்தையை பிரீச் பண்ணியிருக்காங்க. அதுதான் இப்போ இஸ்ரேல் தரப்பில் சொல்லப்படுகிற பேச்சுவார்த்தையிலும் அவங்க நேம் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணாது. ஹமாஸ் தரப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா, அது இல்லாமல் இடையில் ஒரு தாக்குதல் ஒன்று நடந்தது. அதாவது காசா மொத்தம் நபர்கள் உள்ளே போகிறாங்க இல்லையா, இந்த காசா ஒட்டுமொத்தமாக கடல் பகுதி இருக்கு இல்லையா, கடல் பகுதியில் ஓரமாக போகிறது மக்கள் நடந்து போகிறதுக்கும், சென்டர் பகுதியில் வாகனங்கள் கொண்டு போகிறதுக்கும் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. அப்படி வாகனங்கள் போகிறத வந்து செக் பண்ணி அனுப்புகிறாங்க. யார்? இஸ்ரேல் தரப்பில் செக் பண்ணுவாங்க.
அதாவது ஆயுதங்கள் இந்த பக்கம் தான் அந்த பக்கம் போயிடக்கூடாதுன்றதுக்காக நெட்சரிம் காரிடர்ல. ஆனால் திடீர்னு ஒரு தடவை என்னாச்சுன்னா, மக்கள் நடந்து போகிற பாதையில் ஒரு கார் ஒன்று போயிருக்கு. அந்த கார் வந்து இஸ்ரேல் தரப்பில் ஒரு ட்ரோன் தாக்குதல் நிகழ்த்தியிருந்தாங்க. அந்த ட்ரோன் தாக்குதலுக்கு ஹமாஸ் தரப்பில் கண்டனம் தெரிவிச்சிருந்தாங்க. அப்போ இஸ்ரேல் தரப்பில் கொடுக்கப்பட்ட விளக்கங்கள் என்னன்னா, நாங்கள் அந்த பகுதியில் ஏற்கனவே சொல்லியிருந்தோம் வெஹிக்கிள் போகக்கூடாது, ஏன்னா மேபி ஸ்மக்லிங் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்றதுனால நாங்கள் சொல்லியிருந்தோம். நீங்கள் அதையும் மீறி போனீங்க, அதனால தான் தாக்கல் நடத்தணும்னாங்க. அதுக்கப்புறம் அந்த பிரச்சனை முடிஞ்சிருச்சு. இல்லைன்னா அப்பயும் ஒரு மாதிரி அப்படியே இழுத்து பிடிக்கிற மாதிரி தான் இருந்தது. இப்போ என்ன விஷயம் அப்படின்னா, நேற்று இரவு இந்த ஐடிஎஃப் இஸ்ரேலுடைய டிஃபென்ஸ் ஃபோர்ஸஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு லீவ் விட்டுருந்தாங்க. லீவ் எல்லாம் கேன்சல் பண்ணிட்டு இம்மீடியட்டாக நேற்று இரவே வாங்கன்ட்டாங்க. இந்த செய்தியை கேட்ட மக்கள் வந்து வெகுண்டு எழுந்துட்டாங்க. அதாவது இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் நெதன்யாஹு தான், ரிலீஸ் பண்ண வேண்டிய சமயத்தில் இவர் வந்து இப்படி பண்ணிட்டாருன்னு மறுபடியும் மக்கள் டெல் அவிவ்ல மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை குவிக்கிறாங்க. ஆளுகின்ற அரசாங்கத்தின் மீது எங்களுக்கு நம்பிக்கை இல்லை, கடைசி நேரத்தில் இந்த பேச்சுவார்த்தை வந்து தோல்வி அடைந்திருக்கிறதுன்ற மாதிரிலாம் ரொம்ப மாதிரி டென்ஷனாக அந்த இடத்துல அதை இதையும் கொளுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ இஸ்ரேலினுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர், வார் மினிஸ்டர் வந்து கேட்டஸ் அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா, ஹமாஸ் வந்து எப்போ அவங்க ஹாஸ்டேஜஸை ரிலீஸ் பண்ணாமல் இருக்காங்களோ அப்பயே நாங்கள் ஃபுல் அலாட்டில் இருக்கோம், எந்த நேரத்தில்னாலும் ஹையஸ்ட் தாக்குதலை நாங்கள் நடத்த போகிறோம், எந்த நேரத்தில்னாலும் இனியெல்லாம் வந்து பேச்சுவார்த்தை கிடையாதுன்றது சொல்கிறாங்க. முன்னாள் இஸ்ரேலினுடைய செக்யூரிட்டி மினிஸ்டர் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, பென் கிவீர் அவர்கள் வந்து இதுதான் சாக்கு, அவங்களுக்கு எலக்ட்ரிசிட்டி, ஃபியூவல், வாட்டர், மனிதாமான அடிப்படையில் உதவிகள் எல்லாத்தையும் தடுத்து நிறுத்துங்க, தாக்குதலை துரிதப்படுத்துங்கள். ஸோ பரபரப்பான சம்பவம், அமெரிக்கா இடையில் நுழைந்து நாங்கள் பேச்சுவார்த்தை பண்ணுறோன்னு சொல்லிட்டு பெரிய பிரச்சனை ஆகிட்டு, அதுக்கப்புறம் பாலஸ்தீன மக்களை வெளியேற்றுறேன்னு சொல்லிட்டு எகிப்து வந்து ஒத்துக்கிட்டாங்க, ஜோர்டன் ஒத்துக்கிட்டாங்கன்னு சொல்லும்போது எகிப்தும் ஜோர்டனும் இல்லை நாங்கள் வந்து நிச்சயம் மறுக்கிறோன்ற மாதிரிலாம் வந்து சொன்னாங்க. அதை தாண்டி மார்க்கோ ரூபியோ அவர்கள் இன்று தனது எக்ஸ்தல பதிவில் வந்து என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, நான் எகிப்தோட ஃபாரின் மினிஸ்டர் கிட்ட பேசின லேட்டஸ்ட் விஷயமான காசா, சிரியா, சுடான் இதை பற்றி பேசியிருக்கேன். அமைதி பேச்சுவார்த்தையில் எந்த அளவுக்கு முக்கிய ரோலாக இருந்திருக்காங்கன்றது ரொம்ப முக்கியமாக பார்க்குறேங்க. இதுக்கப்புறமும் அமைதியும் செக்யூரிட்டியும் ஸ்டெபிலிட்டியும் அந்த ரீஜியனில் வருவதற்கு உறுதியளித்திருக்காங்க அப்படின்ற ஒரு வார்த்தையை போட்டிருக்கார். ஸோ அப்போ எகிப்தோடைய ஃபாரின் மினிஸ்டர் என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் அந்த வார்த்தையில் என்ற அமெரிக்கானுடைய ஸ்டேட் செக்ரட்டரி மார்க்கோ ரூபியோ அவர்கள்கிட்ட எந்த ஒரு வார்த்தையுமே இந்த மாதிரி நாங்கள் அங்கே இருக்கக்கூடிய மக்களை ஃபோர்ஸாக நீங்கள் வெளியேற்றும் போது நாங்கள் ஏற்றுக்கிறேன்னு சொல்லலையே அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் ட்ரம்ப் அவர்கள் நேற்று சொல்லும் போது கூட என்ன சொல்லியிருந்தாருன்னா, நேற்று பதிவில் கூட நம்ம பார்த்துருந்தோம்ல, ஒட்டுமொத்த காசா மக்களையும் ஃபோர்ஸை ஏற்றி நான் அங்கே ஃபுல்லாக ரியல் எஸ்டேட் மாதிரி கட்டணம் கட்ட போகிறேன், மறுபடியும் பாலஸ்தீன மக்களை உள்ள விட மாட்டேன், காசா மக்களை உள்ள விட போகிறேன், வேணா மற்ற நாடுகளுக்கு தேவைனாலும் இடம் கொடுக்குறேன், நீங்களும் வந்து ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணுங்கன்ற மாதிரியான வார்த்தை இருக்கு இல்லையா, அந்த வார்த்தை தான் இது அடுத்த பிரச்சனை. சரி, இப்போ நேற்று இரவு ட்ரம்ப் அவர்கள் சொன்ன வார்த்தை தான் இன்னும் பூதாகரமாக வெடித்திருக்கிறது. ஹமாஸுக்கு வந்து சனிக்கிழமை 12 மணி வரைக்கும் டைம். எவ்வளோ? சனிக்கிழமை 12 மணி வரைக்கும் டைம். ரிலீஸ் பண்ணல அப்படின்னா கோ டு த ஹெல் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அதாவது சீஸ்ஃபயர் எல்லாத்தையும் நிறுத்துங்க, கம்ப்ளீட்டாக பிரேக் அவுட்டு, கம்ப்ளீட்டாக நாங்கள் பிரேக் அவுட் பண்ண போகிறோன்றாங்க. அப்போ எல்லாத்தையும் கண்மூடித்தனமாக தாக்கல் நடத்த போகிறோன்னு சொல்கிறது சினிமா டைலாக் வார் இருக்குது. இதெல்லாம் பார்த்தா அது சாத்தியக்கூறுகளாக என்னன்னு எனக்கு தெரியல. ஆனால் இது பார்க்கும்போது ஒரு நேரடி மிரட்டல். நீங்கள் விடலை அப்படின்னா நாங்கள் எங்களால் என்ன பண்ண முடியுமோ அது எல்லாத்தையும் நாங்கள் பண்ண போகிறோம், நானே இந்த சீஸ்ஃபயர் அக்ரிமெண்ட்டை முடிச்சு வைக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா இந்த டைலாக் நம்ம எப்படி பார்க்கலாம்னா, ட்ரம்ப் அவர்கள் இதுக்கு முன்னாடியே தேர்தல் நிலவரத்தில் நான் ஜெயிச்சு பொறுப்பேற்றுக்கிறதுக்குள்ள பதவி ஏற்றுக்கிறதுக்குள்ளார ஹமாஸ் வந்து எல்லா ஹாஸ்டேஜஸும் ரிலீஸ் பண்ணலை அப்படின்னா ரொம்ப கஷ்டம், நான் எப்படி ரிலீஸ் பண்ண வைக்க முடியுமோ என்னால் பண்ண முடியும்னு ஒரு டைலாக் சொன்னார். இப்பயும் என்ன பிரச்சனை வருதுன்னா, ஆக்சுவலாக அவங்க 17 பேர் தான் ரிலீஸ் பண்ணணும். ஆனால் ட்ரம்ப் அவர்கள் என்ன சொன்னார்னா, ரிலீஸ் ஆல் ஹாஸ்டேஜஸ், எல்லா ஹாஸ்டேஜஸும் 12 மணிக்குள்ளே நீங்கள் ரிலீஸ் பண்ணல அப்படின்னா இனி நடக்கிற சம்பவங்களே வேறுன்னு இருக்காங்க. மேபி அவர் சொல்கிற டைலாக்லாம் பார்க்கும்போது அமெரிக்காவுடைய இராணுவம் உள்ளே வரப்போகிறதா இல்லை தாக்குதலை வந்து இந்த பக்கம் உத்தரவிட போகிறான்னு தெரியல. ஆனால் ட்ரம்ப் அவர்கள் நான் வார் இல்லாத ஒரு உலகத்தை உருவாக்க போகிறேன், அமைதியை நோக்கி சொல்ல போகிறேன்னு சொல்லியிருக்கிற இந்த சமயத்தில் இது பெரிய ஒரு மாற்றம்னு சொல்கிறத விட இன்னும் ஒரு சில செனட்டர்ஸ்லாம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா,
ஹமாஸ் பொறுத்த வரைக்கும் டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷன். இனி அவங்க கிட்ட பேச்சுவார்த்தைலாம் கிடையாது. அமெரிக்கா எடுக்கிற முடிவில் கம்ப்ளீட்டாக நாங்கள் துணையாக இருக்கிறோம். நிச்சயம் எல்லா ஹாஸ்டேஜஸும் ரிலீஸ் பண்ண வைக்க போகிறோன்ற மாதிரிலாம் வந்து சொல்லியிருக்காங்க. இது அங்கே இருக்கக்கூடிய முழுமையான நிகழ்வுகள். இந்த நிகழ்வுகளையும் இஸ்ரேலுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, குறிப்பாக ஸ்பெயின், அயர்லாந்து, நார்வே, டென்மார்க் போன்ற நாடுகள்லாம் வந்து நாங்கள் இஸ்ரேலுடைய இனப்படுகொலையை ரொம்ப தவறாக நீங்கள் செத்தரிக்கிறீங்க, அப்படி நீங்கள் இனப்படுகொலை தவறாக செத்தரிக்கிறீங்க, காசா மக்கள் மீது ரொம்ப பாசமாக இருந்தீங்க அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய மக்களை நீங்கள் அங்கே கூட்டிகிட்டு போயிடுங்க அப்படின்ற ஒரு வார்த்தையை இன்னைக்கு பயன்படுத்தியிருக்கிறார். சரி, ஹமாஸ் வந்து இங்கே மட்டும் கோபமாக இல்லை, அந்த பக்கம் பாலஸ்தீன் அத்தாரிட்டியான முகமது அப்பாஸ் அவர்கள் மீது வந்து வெடித்து தள்ளி இருக்கிறாங்க. முகமது அப்பாஸ் அவர்கள் நேற்று காலையில் என்ன சொல்லிட்டாருன்னா, குறிப்பாக பாலஸ்தீன மக்களுக்கு ஃபண்டு ரிலீஸ் பண்ணுறது நிறுத்துறாங்க. என்ன விதமான ஃபண்டு, என்ன சலுகைகள் அப்படின்னா, இஸ்ரேல் கைது பண்ணிட்டு போயிட்டாங்கன்னா யாராவது ஒருத்தர் 10 மினிமம் 3 வருஷத்துக்கு மேலே சிறை தண்டனை அனுபவிச்சிருந்தாங்கன்னா அவங்க குடும்பங்களுக்கு நிதி உதவி கொடுப்பாங்க. ஏன்னா முக்கியமான நபர் அங்கே இல்லாத போது அவங்க குடும்பங்களுக்கான நிதி உதவிகள். யாராவது இறந்துட்டாங்க, இப்போ இஸ்ரேலினுடைய துப்பாக்கி சூழ்லையோ ஏதாவது ஒன்று இறந்துருந்தாங்கன்னா அவங்களுக்கு தனியாக நிதி உதவி. யாராவது காயமடைந்திருந்தாங்கன்னா அவங்களுக்கு மருத்துவ உதவிகள். இந்த மாதிரி குடும்பத்தில் வேற ஏதாவது இஸ்ரேலால பெரிய அளவுக்கு வரும்போது, நெருக்கடிகள் வரும்போது அவங்களுக்கான தனித்தனி நிதி உதவிகள் பாலஸ்தீன அத்தாரிட்டியிலிருந்து கொடுக்கப்பட்டது. இப்போ என்ன சொல்லிட்டாருன்னா, நிதி நெருக்கடியின் இன்னொரு பக்கம் காரணமாகவும் இன்னொரு ப்ரெஷர் காரணமாகவும் நாங்கள் இதை நிறுத்துகிறோம் அப்படின்ட்டாங்க. அதாவது இது சிம்பிளாக அவர் ஏன் சொல்கிறாருன்னு நம்ம இன்னொரு ரீசன் சொன்னோம் அப்படின்னா, அமெரிக்கா யுஎஸ்ஐடி நிறுத்தினாங்க பார்த்தியா, எல்லா ஃபண்டுமே நிறுத்திட்டாங்க. இதுக்கப்புறம் பாலஸ்தீனுக்கிட்ட அரபு நாடுகள் உதவி செய்திருந்தா கூட இந்த பக்கம் என்னென்னா அதையும் அவங்க பேன் பண்ணிடுவாங்க. ஏன்னா அமெரிக்கா தரப்பில் அடுத்து என்ன பண்ணுவாங்கன்னா பொருளாதார தடை விதிக்க ஆரம்பிச்சிடுவாங்க. பொருளாதார தடை விதிக்க ஆரம்பித்தாங்கன்னா ஷிஃப்ட் கோடை பேன் படுத்தி இவங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதெல்லாம் பாலஸ்தீனத்துக்கு சிக்கல் வரும். அதனால் இவர் என்ன சொல்லியிருப்பார், ஃபண்டில் நிறுத்துறன்ற மாதிரி சொல்லியிருக்கா. இப்போ ஹமாஸ் தரப்பில் இது முழுமையாக நாங்களால் ஏற்றுக்க முடியாது, நீங்கள் யாரோட பேச்சை கேட்டு இந்த ஃபண்டு நிறுத்துறீங்கன்றது எங்களுக்கு தெரியும், எங்கள் மக்களோட சுதந்திரமும் எங்கள் மக்களுடைய போராட்டமும் என்றுமே வீண் போகாது, நிச்சயம் இதற்கான பதிலடிகள் கொடுக்கப்படும், அதற்கான ஃபண்டு நாங்கள் வாங்கி கொடுத்தே தீர்வோம், இது முழுக்க முழுக்க அநீதியான ஒரு செயல், இது சுதந்திர போராட்ட வீரர்களை கொச்சப்படுத்துகிற மாதிரி ஒரு செயல், அப்படி இப்படின்னு நிறைய விஷயங்கள் காசா தரப்பில் ஒரு குற்றச்சாட்டை சொல்கிறாங்க. சரி, இஸ்ரேல் தரப்பில் இதை வரவேற்றிருக்கிறாங்கன்னா இஸ்ரேல் தரப்புலையும் கடுமையான ஒரு எதிர்ப்பு. எதற்காக இஸ்ரேல் தரப்பில் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்கன்னா, பாலஸ்தீனம் அத்தாரிட்டியான அப்பாஸ் அவர்கள் இந்த ஒரு அறிவிப்பை கொடுத்து ஃபாரின் எய்டு வாங்குவதற்கு வேற வழியை பார்க்குறாரு. அதாவது மறைமுகமாக ஃபண்டு கொடுக்க போகிறாங்க, மிரட்டுறதுனால இப்போ இந்த ஃபண்டு நிறுத்திட்டாங்க. அப்போ எல்லாரும் என்ன நினைப்பாங்க, ஓ பரவாயில்ல கரெக்டாக இருக்கிறாங்க, ஃபண்டு கொடுக்கலாம்னு நினைப்பாங்க. ஆனால் இதை வேறு வழியில் ஃபண்டு வாங்கி திசை திருப்பதற்காக ஒரு போலியான அறிவிப்பு, இதை நாங்கள் நம்ப மாட்டோம், ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று இந்த பக்கமும் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. இப்போ பாலஸ்தீன் அத்தாரிட்டி முகமது அப்பாஸ் அவர்கள் என்ன பண்ணுவார்ப்பா, அவங்க மனுஷன் ஹமாஸ் தரப்புலையும் திட்டுறாங்க, காசா தரப்புலையும் இஸ்ரேல் தரப்புலையும் திட்டுறாங்க, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இப்போதான் முதல் முறையாக சிரியானுடைய பிரசிடென்ட் அகமது அல் சஹாரா அவர்கள் வாயை திறந்திருக்கிறார். இந்த அதாவது ஃபோர்ஸ் கொடுத்து ஒரு பகுதியிலிருந்து இன்னொரு பகுதி டிஸ்பிளேஸ்மெண்ட், அங்கே இருக்கக்கூடிய மக்களை தனது நிலத்தை விட்டு வேறு இடத்துக்கு மாற்றுவது என்பதை கடந்த 80 வருடங்களாக பெருசாக வெற்றி பெறலை, எல்லாமே அது தோல்வியில் தான் முடிந்திருக்கிறது. இதுவரை நாங்கள் ஹமாஸுக்கு முழுமையான ஆதரவு கொடுக்கிறோம். 2011 தடை விதிக்கப்பட்டிருந்தது ஹமாஸ் மீது, அந்த தடையை நாங்கள் நீக்குகிறோம், முழுமையான ஆதரவு கொடுக்கிறோம்னு இருக்காங்க. ஸோ முதல் முறையாக சொல்லியிருக்காங்க. அரபு நாடுகளோட கூட்டமைப்புகளுக்கு அறைகூவல் விடுத்திருக்கிறது ஈரான். ஈரான் ஒரு சுதந்திர அவங்களுடைய செலிப்ரேஷன் இருந்தது நேற்று. அந்த செலிப்ரேஷனில் ஈரானுடைய பிரசிடென்ட் பெசஸ்கியன் அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, இது அரபு நாடுகளுக்கு விடப்பட்ட எச்சரிக்கை, ஏதோ அரபு நாடுகள் அமெரிக்காவின் அடிமைகளை போல் பேசி கொண்டிருக்கிறார் ட்ரம்ப் அவர்கள். நேற்று இன்னும் ஒரு படி மேலே போயிட்டு என்ன பண்ணிட்டாங்க, அந்த போராட்டத்தில் ட்ரம்ப் அவர்கள் மாதிரி ஒரு உருவத்தை நிறுத்தி வச்சு அதுக்கு தூக்கு கயிறு மாட்டி தூக்குற மாதிரியும் சொல்லியிருந்தாங்க. அதுவும் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஈரானுடைய எம்பி நான் என் கையில் கிடைச்சாருன்னா சுட்டே தள்ளிடுவேன், போட்டு தள்ள போகிறேன் அப்படின்ற மாதிரிலாம் ஒரு வசனம். ஸோ இதெல்லாம் அமெரிக்காவுக்கு நேரடியான ஒரு எச்சரிக்கை. அரபு நாடுகளோட கூட்டமைப்பை உங்களால் உடைக்க முடியாது, ஒன்று சேருங்கள் அரபு நாடுகளே, இனி ஈரான்
எந்த ஒரு பேச்சுவார்த்தைக்கும் தயாராக இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஒரு படி மேலே போயிட்டு ஜெனரல் அசாசன் அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா, ஐஆர்ஜிசியோட ஃபோர்ஸ் கமாண்டர், ஏர்ஃபோர்ஸ் கமாண்டர் வந்து ட்ரம்ப் வந்து தைரியமான ஆளாக இருந்தால் எங்கள் மீது அட்டாக் பண்ண சொல்லுங்கள், முடிச்சிடுவான் கதையை. எப்படி முடிச்சிடுவன், தைரியமான ஆளாக இருந்தால் தொட்டுப்பார் சீண்டிப்பார் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. இது ஈரான் வந்து அமெரிக்காவுக்கு இடப்பட்ட எச்சரிக்கை. சரி, நம்ம இரண்டு விஷயம் ஃபைனலாக அந்த வீடியோவோட கிளைமேக்ஸில் வெஸ்ட் பேங்கில் தொடர்ந்து பிரச்சனை போயிட்டு தாங்க இருக்குது. நேற்று என்ன பண்ணிட்டாங்க, ஹஸ்பண்ட் ஒய்ஃப் போயிருக்காங்க, காரில் வந்திருக்காங்க, திடீர்னு துப்பாக்கி சூடு நடத்தியிருக்காங்க. அதில் ஒரு ப்ரெக்னென்ட் உமன் 8 மாத கர்ப்பிணியாக இருந்திருக்காங்க. அவங்க ப்ரெக்னென்ட் உமன் இப்போ நீங்கள் பார்க்குறீங்களா, அவங்க இறந்து போயிருக்காங்க. கணவர் வந்து காயத்தோட மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. வெஸ்ட் பேங்க் பகுதியில் பிரச்சனை கொஞ்சம் பெருசாக தான் வெடிச்சிட்ருக்கு. நேற்று குறிப்பாக துருக்கியோட அதிபர் எரடகன் அவர்கள் நேற்றே ரொம்ப சீரியஸாக பேசியிருந்தார். அதுக்கும் நம்ம ரொம்ப சீரியஸாக பேசியிருந்தார். அவர் யாருக்கிட்டையும் மனுஷன் பேசாமல் ஒரு மாதிரி சீரியஸாகவே இருந்தார். இன்றைக்கி அதை விட இன்னும் கொஞ்சம் சீரியஸ் ஆகிட்டாராம் மனுஷன். சுத்தமாகவே யாருக்கிட்டையும் எதுவும் பேசலாம், எல்லாத்தையும் திட்ட ஆரம்பிச்சிட்டாராம். என்ன நினச்சிட்டு இருக்காங்க, காசாவுக்குள்ளார மட்டும் இழப்புகள் மட்டும் எவ்வளோ ஏற்பட்டிருக்குன்னா 100 பில்லியன் ஏற்பட்டிருக்கு. ஆனால் அங்கே இருக்கக்கூடிய மக்களை வெளியேற்றுறேன்னு சொல்கிறது என்ன தைரியம் அவங்களுக்கு? அவ்வளோதான், பொழந்து வகுந்துடுற அளவுக்கு சொல்லிட்டு இஸ்ரேலுக்கு கடைசி உத்தரவு கொடுக்குறேன், 100 பில்லியன் இழப்புகளை உடனடியாக காசாவுக்கு கொடுத்துருங்க. நீங்கள் அது ஃபண்டாக கொடுத்துட்டீங்கன்னா அவங்க கட்டிக்கிறது மீதியெல்லாம் அவங்க பார்த்துக்கிறாங்க. ஸோ நெதன்யாகு கவர்மெண்ட் வந்து ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டி, எவ்வளோ 100 பில்லியன் இழப்புகளை கொடுத்தே ஆக வேண்டும், இல்லைன்னா முடிச்சிடுவேன்னு துருக்கி அதிபர் எரடகன் அவர்கள் வந்து ரொம்ப டென்ஷனாக பேசியிருக்கிறாரு. அந்த டென்ஷனை மட்டும் உங்ககிட்ட நான் சமர்ப்பிக்கிறேன். ஒரே ஒரு வரைபடத்தோடு முடிக்கிறேன். இந்த வரைபடம் இருக்கு இல்லையா, என்ன சொல்ல வருது அப்படின்னா, மொத்தம் ஒரு எல்லாம் சிவப்பு கலர்லாம் அங்கங்கே இருக்கா, இதெல்லாம் கட்டிட கழிவுகள். இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் ராஃபா எல்லை பகுதி இந்த ஓரமாக இருக்குல்ல, இங்கேயும் கான் யூனிஸ்ன்ற பகுதியிலையும், அது கொஞ்சம் தள்ளி போனால் 52,000 டன்னு, அதாவது நெட்சரிம் காரிடார் சொன்னல அந்த இடத்துலையும், குறிப்பாக காசா சிட்டியில் தான் 2,30,000 டன் அளவுக்கு கட்டிட கழிவுகள் இருக்கிறது. ஸோ ராஃபா எல்லை பகுதி இங்கேயும் பார்த்தோன்னா ஒரு 5,000 டன்னுக்கு மேலே இருக்குன்றாங்க. இவ்வளோ கட்டிட கழிவுகளையும் அகற்றி விட்டு கட்ட வேண்டும் என்றால் இட் வில் டேக் ஏ லாங் டைம். கண்டிப்பாக ஒரு 3-4 வருஷம் இல்லை 5-6 வருஷம் கூட ஆயிரும்ன்றாங்க. அந்த அளவுக்கான கட்டிட கழிவுகள் இருக்குது. இன்னும் அங்கே இருக்கக்கூடிய மக்களை எப்பவுமே அந்த டென்ட் எல்லாம் போட்டு ஸ்டே பண்ண வைக்கிறாங்கல்ல, அந்த டென்ட்டு போட்டு ஸ்டே பண்ண வைக்கிறது எல்லாமே இன்னும் ஒரு ஃபுல் பிளெஜடாகவே நடத்தலைன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த கட்டிட கழிவுகள் அகற்றி கட்டிடங்கள் மறுகட்டமைப்பு செய்கிறது எல்லாமே வந்து ஃபேஸ் 2 அக்ரிமெண்ட்டில் அவ்வளோ சீக்கிரம் முடிவதற்கான வாய்ப்புகள் நிறைய இல்லை. கொஞ்சம் பதற்றமான ஒரு சூழ்நிலை. ஓரளவுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரவிக்குமார் சோமு சேனல். நன்றி, வணக்கம்.